ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. வெறும் 1000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அது எல்லா பெண்களுக்கும் போய் சேர்றது கிடையாது. முதியோர் திட்டம் கிடைச்சா இந்த 1000 ரூபாய் கிடையாது. கேட்டா தகுதி இருக்கான்னு கேக்குறாங்க. தகுதின்ற வார்த்தை என்ன மாதிரி ஒரு வார்த்தை? அது சமூக நீதியான வார்த்தையா? நம்ம என்ன கேட்கணும்? உங்களுக்கு தகுதி இருக்கா? திருட்டு திமுகவே உங்களுக்கு தகுதி இருக்கான்னு நம்ம கேட்கணும். அதே மாதிரி இன்னைக்கு டாஸ்மாக்னாலேயோ இந்த குடும்பம் நல்லா இருக்கு. எந்த குடும்பம்? அவங்க குடும்பம் நல்லா இருக்கு, ஏன்னா அவங்களுக்கு காசு கிடைக்குது. ஆனா நம்மளோட குடும்பம் கிடைக்கிற அந்த 1000 ரூபாவும் அந்த டாஸ்மாக்குக்கே போயிடுது, அதுக்கே போயிடுது. பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி எதுனா இந்த திருட்டு திமுகவோட ஆட்சி தான். நீங்க இதெல்லாம் விழிச்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு மிக்சி கிரைண்டர் கொடுத்தது அம்மா. எதுக்கு கொடுத்தாங்க? நம்மளோட சுமைய இறக்கிறதுக்காக கொடுத்தாங்க. நம்ம எல்லாரும் வேலைக்கு போறோம், வயலுக்கு போறோம், படிக்க போறோம். இந்த மாதிரி விஷயம் இருக்கும் போது நம்மளுக்கு சுமை இறங்குச்சு. ஆனா இன்னைக்கு அந்த திட்டங்கள்லாம் கொண்டு அந்த திட்டங்கள் எல்லாம் நிறுத்தி இன்னைக்கு இந்த திருட்டு திமுக வெறும் 1000 ரூபாய் கொடுக்குது. இது நியாயமா? இதுக்கப்புறம் இந்த பாராளுமன்ற எலெக்ஷன் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க? அந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த 1000 ரூபாய் கிடைக்குமா கிடைக்காதுன்னு நம்மளுக்கு நிச்சயமே கிடையாது. அதுதான் உண்மை. இதுக்காக நான் ஒரே விஷயம் சொல்வேன் மக்கள் அனைவருக்கும். இது மட்டும் இல்லாம இன்னைக்கு போதை பொருள்ன்றது ஒரு பெரிய ஒரு விஷயமா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அந்த போதை பொருள்னால இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்கள் ரொம்ப சீர்கேட்டு போய் இன்னைக்கு தப்பான முறையில போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதனால பல பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. என்ன பாலியல் ரீதியா பாதிக்கப்படுறாங்க. எந்த சேஃப்டியும் கிடையாது. இந்த திருட்டு திமுக ஜெயிக்கவே கூடாது. எப்படி ஆங்கிலேயர் காந்தி அவர்கள் துரத்தி அடிச்சாரோ, நம்மளோட மண்ணை துரோகம் செய்யும் இந்த திருட்டு திமுகவை விரட்டி அடி. ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக.